वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானுச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானுச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத்து மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यं आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाश उपजायते ज्ञानं यदा तदा विद्यात् विवृद्धं सत्वमित्युत। இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाश उपजायते ज्ञानं यदा तदा विद्यात् विवृद्धं सत्तमित्युतः। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. ஆஸ்திக மகாஜனங்களே, ரொம்ப ஸ்ரத்தையோடு இந்த பகவத்கீதையை நாம் கேட்டுருக்கோம். இந்த பகவத்கீதையை தொடர்ந்து பார்க்கக்கூடியதான பல அன்பர்கள் அடியன் பல இடங்களுக்கு போகும்பொழுது ரொம்ப பிரேமையோட வாஞ்சையோடு வந்து இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மேக்ஸிமம் தங்களுடைய லைஃப்பில் யூட்டிலைஸ் பண்ணுறோம், நாங்கள் எங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு உபதேசத்தினுடைய வெற்றி எங்கே? கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணான்னா அது அர்ஜுனனுக்கு கரிஷ்யே வச்சனம் தவ, கட்டாயம் நீ சொல்கிறத நான் பண்ணுறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் நிச்சயமாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான் பாருங்க. அதுதான் கிருஷ்ணனுக்கு பகுபோக்கியம், அதுதான் அவன் சந்தோஷப்படுவான். உண்மையிலே அதுதான் இன்டென்ஷன். ஸோ சொல்லிக் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் சொல்லிக் கொடுத்ததை தாங்கள் செயல்படுத்துகிறோம், செயலில் கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது ரொம்ப மேன்மையானது. இப்பொழுது இந்த 14வது அத்தியாயத்தில் நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். சத்வம் ரஜஸ் தமஸ் என்பதாக முக்குணங்களுடைய காரியங்கள் என்ன. இந்த தேகத்தில் சத்வம் ரஜஸ் தமஸ் என்பது மாறி மாறி நம்முடைய மனோநிலையை மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த 3-4 ஸ்லோகங்கள் வாழ்க்கையில் மிக 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 இன்றியமையாதது. பல தடவை
என்னுடைய உபன்யாசங்களில் சொல்லும் பொழுது பலர் என்கிடத்தில் வந்து பதில் சொல்லுவாள், சுவாமி இன்றைக்கி நீங்கள் கொடுத்த மெசேஜ் எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது, நீங்கள் என்னையே டார்கெட் பண்ணி பேசின மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாள். ஒரு சபையில் 300-400 பேர் உட்காந்துருக்கா, பொதுவான ஒரு விஷயத்தை நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதுலேருந்து ஒரு மெசேஜ் கன்வே ஆகுது. 2 மணி நேரம் உபன்யாசம் நடக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெசேஜ் அதில் கன்வே ஆகுது. மற்ற விஷயங்களும் அவர்களுக்கு கன்வே ஆனாலும் இது டைரக்ட் டார்கெட்டு தான் அப்படின்ற மாதிரி அவர்கள் ஃபீல் பண்ணுறான். காரணம் என்ன? இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களுடன் தொடர்புபடுத்தி பார்க்கிறார்கள், தங்களுடைய இயல்புடன் அவற்றை தொடர்புபடுத்தி பார்க்கிறார்கள். அவ்விதம் பார்க்கும் பொழுது அது தனக்காகவே சொல்லப்பட்டது என்னும் ஒரு எண்ணம் உண்டாகிறது. இன்ஃபேக்ட் பகவத்கீதா அர்ஜுனனை டார்கெட் பண்ணி தான் பெருமாள் சொன்னான், அதோட டவுட்டே கிடையாது. அர்ஜுனுடைய முட்டாள்தனமான டிசிஷனை பார்த்து பெருமாளுக்கு கோபம் வந்தது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்றது சில பேருக்கு சீக்கிரம் வந்துடுது, ஞாபகம் இருக்கா? அவன் என்ன பண்ணுவான், நான் இதை பண்ண மாட்டேன், நான் பண்ணல, எனக்கு வேண்டாம், எனக்கு இனிமேல் பண்ண வேண்டாம், எனக்கு எடுத்த உடனே ஒரு மாதிரி ஆகிடுது எனக்கு அப்படின்னு டக்குன்னு அதை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லுவாள். தட் மீன்ஸ் அவள் இன்னும் அதில் முழுமையான ஒரு ஈடுபாடு காண்பிக்கல. தங்களுக்கு இதன் பின்னர் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ரேட்டை அவர்கள் யோசிக்கிறதுக்கு தயாரில்லை. அதுக்கு ஒரு பேஷன்ஸ் இல்லை, அதுக்கு ஒரு பொறுமை இல்லை. முதல்ல ஆரம்பிக்கச்சவே அது தடங்கள் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு, அல்லது தாங்கள் நினச்சது நடக்கலை என்றதான ஒரு காரணத்தினால தங்களால் அதை மேற்கொண்டு கண்டினியூ பண்ண முடியலன்னு நினச்சிட்டு ஈஸியாக அதை பரித்தியாகம் பண்ணிட்டு போய்ட்றான். எனக்கு வேண்டாம், எங்களால் முடியல, ஐ எம் அன்ஃபிட்டு, நான் இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட மாட்டேன். எல்லா அர்ஜுனுடைய ஸ்டேட்டஸ் தான் இதுதான், ஹியூமன் டெண்டன்சி, ஹியூமன் நேச்சர். நான் இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட மாட்டேன், என்னால் அதை இப்படி பண்ண முடியாது, எதுக்கு நான் வீணாக பண்ணணும், நான் பண்ணினா என்ன பிரயோஜனம், யாருக்கு தான் இதை நான் பண்ணணும், நான் எல்லாருக்கும் பண்ணி எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு புலம்பல்ஸ் ஆஃப் இந்தியா, ஒரு மாதிரி ஒரு புலம்பல் இருந்துன்னு இருக்கும். அப்போ ஒரு 18 நாள் யுத்தம் நடந்தால் தானே மேற்கொண்டு பாண்டவர்களுடைய பெருமை உலகத்திற்கு எப்படி தெரிய போகிறதுன்னு தெரியும். அந்த 18 நாள் யுத்தத்தில் எல்லாமே சக்ஸஸாக இருக்கணும், வெற்றின்னு நினைக்கல. பெரிய இழப்புகள் கூட இருக்கலாம், பெரிய பெரிய இழப்புகள் கூட இருக்கலாம், சந்தேகம் இல்லை. ஆனால் கர்மயோகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதற்கு நடுவே நமக்கு வரக்கூடிய சில தடங்கல்களை நாம் மீறி மேற்கொண்டு செயல்பட வேண்டுமே தவிர்த்து அந்த தடங்கல்களினாலே நாம் அப்படியே தேங்கி நின்று விடக்கூடாது. ஒரு 10-15 உபன்யாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொன்னேன். சில பேர் ஆரம்பிக்கவே மாட்டா பிகாஸ் ஆஃப் ஹார்டில் பயம், ஃபியர், தடங்கள் வந்துட போகிறதே பயம். சில பேர் ஆரம்பிப்பா, தடங்கள் வந்த உடனே அதை விட்டுட்டு ஓடி போயிடுவான். உத்தமன்றவன்ற என்ன பண்ணுவான், எத்தனை தடங்கள் வந்தாலும் எனக்காச்சும் அதுக்காச்சும் ஒரு கை பார்த்து விடலாம், நம்ம ஒரு என்ன நடக்கிறது ஒரு தடவை பார்த்து விடலாமே, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப அதை சந்திப்பான். அதனுடையதான அந்த கஷ்ட நஷ்டங்களை, சாதக பாதங்களை சந்திப்பான். இதான் ஒரு கர்மயோகம். இப்போ நமக்குன்னு ஒரு கர்மயோகம் பரமாத்மா விதிச்சிருக்கான்னு நம்ம உணர்ந்தோமேனால், சரி இத்தனை நாள் நாம் இதெல்லாம் பண்ணலை, இப்போ நமக்கு செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் பெருமாள் கொடுத்துருக்கான்னு நினச்சோன்னா, அப்போ அந்த கர்மயோகத்தை நாம் விடாமல் பண்ணணும். அதில் தடங்கல்களை நாம் சமாளிக்கணும், மேற்கொண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளுடைய வழிகளை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இங்கேருந்து போகிறோம் நம்ம ஒரு இடத்துக்கு, வழியில் ஒரு நதி குறுக்கிடுகிறது. உடனே பார்த்தா நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தால் நதி குறுக்கிடுகிறது, என்னால் நதியில் தாண்டி போக முடியாது அப்படின்னு அங்கேயே நின்றுடுறேன். பட் ஐ ட்ரைடு மை செல்ஃப், இன்னும் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணேன், ஆனால் இந்த நதி நடுவில் வந்துடுது, என்னால் அதை தாண்டி போக முடியாது அப்படின்னு நிற்கிறத காட்டிலும் இந்த நதியில் இறங்கி போகலாமா, நதியில் ஓடத்தை வைத்து கடந்து செல்லலாமா, வேறு ஏதாவது ஆழம் இல்லாமல் ஒரு இடம் இருக்கா, நதியில் நடந்து போகிறதுக்கு வழி இருக்கா, வேறு எங்கே பக்கத்தில் பிரிட்ஜு கட்டியிருக்காளா, இந்த நதியை கடக்கிறதுக்கு வேறு என்ன வழி இருக்குன்னு யோசித்து அதுக்கு உண்டானதான பிரயத்தனங்களை செய்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து டெஸ்டினேஷனை டார்கெட்டை அச்சீவ் பண்ணினால்தான் காரியம் முடிஞ்சதாகுமே தவிர்த்து அதை ஆரம்பித்து எல்லாத்தையும் பாதியில் கைவிட்டு வெளில வந்துடக்கூடாது. எதுக்கு சுவாமி இவ்வளோ தூரம் போட்டுருக்கீங்க, இப்போ யாரை டார்கெட் பண்ணுறீங்க, உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு மிரட்டுவீங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாத்வீகமாக, ராஜசமாக, தாமசமாக எந்த குணத்தினுடைய ஆட்டிடியூட்னால நாம் தட் வி ஆர் என்ன சொல்கிறது, நம்முடையதான காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிக்காமல் தடுமாறுகிறோமா அல்லது சாதிக்கிறோமா, அதற்குண்டான வழிமுறையை ஆராய்கிறோமா, இதனால் நமக்கு வரக்கூடிய அடுத்த ஜென்ம பரம்பரைகள் எப்படி உண்டாகின்றன, இதற்கு முன் ஜென்மத்தில் நாம் என்ன நினைத்திருந்தோம் என்பதை இந்த ஜென்மத்தில் நமக்கு நம்முடைய
ஆட்டிடியூட், நம்முடைய பிஹேவியர், நடத்தை, அதை கொண்டு எவ்விதம் அறிவது என்று தான் இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் பரமாத்மா உபதேசம் பண்ண போகிறோம். சத்துவம் இருந்தால் நீ எப்படி கரெக்டாக புரிஞ்சுப்ப. சத்துவம்ன்றது முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சத்துவம்ன்றது பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் திங்கிங் அண்டு பாசிட்டிவ் டேக்கிங். இன்னைக்கு, அதாவது இன்னைக்குன்றதுக்கு தாத்பரியமே இன்றைய காலகட்டங்களில் இளைய தலைமுறையினர் அரௌண்டு 40s இருக்கிறவா, அதுலேருந்தே நான் எடுத்துக்கிறேன், ஒரு வச்சு பார்த்துக்கிறேன். ஏன்னா அடியே நான் அபவ் 40 50 வந்துட்டேன்றதுனால அதை வச்சு விட்டேன் நான். மற்றவர்கள் தனக்கு கொடுக்கக்கூடிய திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் இல்லை. கரெக்ஷன்ஸ், அந்த கரெக்ஷன்ஸ் அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது எப்படி நாம் பண்ணினதில் நீ ஒரு தவறு சொல்லலாம். ரெண்டாவது, 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள், ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் ஸ்டெனோகிராஃபராக சேர்றார், இல்லை அக்கௌண்டண்ட்டாக சேர்றார், ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஆஃபீஸில் சேர்றார். நீ எதிர்பார்க்குற மாதிரி ஆஃபீஸை அப்படியே எப்பொழுதும் அமைதியாக ஆனந்தமாக, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு ஒரு சினிமாவில் பாட்டு பாடுவாள், அந்த மாதிரி ஜாலியாக இருக்க முடியுமா ஆஃபீஸில்? வீட்டிலேயே அந்த மாதிரி நீ இருக்க முடியாது. சினிமா பாட்டு பாடுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிள். வீட்டிலேயே நீ எதிர்பார்த்த அமைதி கிடைக்காது, வீட்டிலேயே நீ எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது, வீட்டிலேயே நீ எதிர்பார்த்த பிரீத்தி கிடைக்காது. அலுவலகத்தில் அந்த மாதிரி கிடைக்குமோ? முசுடு மேனேஜராக இருப்பார், கசடு பக்கத்து சீட்டுக்காரராக இருப்பார், என்னென்னமோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் நம்மளை சுற்றி உட்காந்துருக்கும். உண்மையே தப்பே நீ பண்ணியிருக்க மாட்ட, ஆனால் அன்றைக்கி மேனேஜருக்கு வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பார், மூட் அவுட் ஆகிருக்கும். அந்த கோபத்தெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிடுவார். உனக்கா செம்ம காண்டாகும், நம்ம ஒன்றுமே பண்ணல, நாம் எதுக்கு இப்படி திட்டு வாங்கணும், இந்த உத்தியோகத்தை விட்டு தொலை சொல்லாமே, நம்ம தூக்கி போட்டு போயிடலாமே அப்படின்னாச்சே குடும்பம் கண்ணு முன்னாடி வரும். பையன் படிக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், மனைவிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, இல்லை வீட்டுக்கு லோன் வாங்கியிருக்கோம், கடன் வாங்கியிருக்கோம், இன்னும் அதுக்கு இஎம்ஐ கட்டணும். இந்த மாதிரி இந்த உத்தியோகத்தை விட்டுட்டா இத்தனை வயசுக்கு மேலே மறுபடியும் நமக்கு வேலை கிடைக்குமா, கிடைச்சாலும் அந்த வேலையில் நம்ம நினச்ச மாதிரி சம்பளம் வாங்க முடியுமா, அப்படியே இருந்தாலும் நம்முடைய சர்டிஃபிகேட்லாம் இந்த ஆஃபீஸில் தான் இருக்குது, நம்ம இஎம்ஐக்கு கடன் வாங்கியிருக்கோமே இந்த ஆஃபீஸில், அதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? பல்ல கடிச்சு நாம் இருக்க வேண்டியது தான். நமக்கு எவ்வளோ திட்டோ அல்லது வேறு ஏதாவது அவமானங்களோ ஏற்பட்டால் கூட மனசுலேயே கருவிண்டு உட்காந்துட்டு இருப்போமே தவிர்த்து நம்ம உத்தியோகத்தை விட்டுட்டு போக மாட்டோம். ஸோ ஒரு ஆஸ்பெக்டில் வரச்சே நமக்கு கடுப்பாக தான் இருக்கும், எரிச்சலாக தான் இருக்கும், ஏதாவது பண்ணணும் போல் இருக்கும், அந்த மேனேஜர் எப்படியாவது பழி வாங்கணும் போல் தோணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஆனால் கையை பிசைஞ்சுன்னு இருப்போம். ஆனால் உத்தியோகத்தை மட்டும் நம்மளால் விடவே முடியாது, உத்தியோகத்தை விட முடியாது. நெக்ஸ்ட்டு இத்தனை வயசுக்கு மேலே எங்கே போய் நமக்கு கிடைக்கும்? குழந்தை குட்டி கண்ணு முன்னாடி வந்து நிற்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் பல்ல கடிச்சுன்னு இன்னும் 10 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குது, இன்னும் 5 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குது, இன்னும் 25 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குன்னு பல்ல கடிச்சுன்னு அந்த வேலையில் உட்காந்துட்டு இருப்போம். அது 30 வருஷம் 35 வருஷம் சர்வீஸு கிடைக்கும் நமக்கு. அதில் எவ்வளோ பெனிஃபிட்லாம் இருக்குன்றது நம்ம யோசிப்போம். பின்னாடி நல்ல பென்ஷன் வரும், சம்பளம் வாங்குறத விட பென்ஷன் 2 பங்கு வரதுக்கு வழி இருக்குது. அப்புறம் பிஎஃப் கிராஜுவிட்டி வரும். அதாவது பென்ஷன் இல்லைனா கூட பிஎஃப் கிராஜுவிட்டி, பியூட்டிஃபுல்லான ஒரு பிஎஃப் கிராஜுவிட்டி, அந்த கிராஜுவிட்டி வாங்கினாலே இந்த லோனு இஎம்ஐலாம் முடிஞ்சு போயிடும். பொண்ணுக்கு கல்யாணம்னா பண்ணலாம், நம்ம பசங்களுக்கு எல்லாம் ஜாம்னு இருக்கலாம், நாம் நினச்ச நம்முடையதான கனவு வீடை கட்டலாம், அப்படிலாம் நினச்சிட்டு இருப்போம். பட் இன்றைய காலகட்டங்களில் ஒரு டைப்போ எரரை மேலதிகாரி சுட்டி காண்பிச்சாலேயே டெம்பர்மெண்ட் லூசர்ஸான இந்த யங்கர் ஜெனரேஷன் என்ன பண்ணுறான்னா உடனே ரெசிக்னேஷன் லெட்டர், அது கூட என்ன பண்ணுவா, வாட்ஸ்அப்பில் அனுப்புவா. ஒரு லெட்டரை எழுதி கையில் கொண்டு போய் கொடுக்குற ஒரு பண்பு, ஒரு மரியாதை கூட கிடையாது அவளுக்கு. ஐ ரிசைன் மை ஜாப், ஐ கெட் அவுட் ஃப்ரம் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பேப்பர் போட்டேன் டபக்கன்னு தூக்கி போட்டுறான். நெக்ஸ்ட் ஐடி கம்பெனி, அது 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, சில சமயம் 6 மாதம் ஆகுது, நம்பிக்கையோடு காத்துட்ருக்கா, சில சமயம் கிடைக்கிறது. ஆல்டர்னேட்டிவ்ன்றது ஒன்று இருக்குது, ஈஸியாக அவளுக்கு ஜாப் தாண்டி போயிடலாம், இன்னும் இந்த ஜாப்ல இன்னொரு ஜாப்னு. அப்படி அடிக்கடி ஜாப் மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு இடத்துல நாம் வேலை செய்யும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை சகித்து கொள்வதற்கு தயாராக இல்லை. நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் தான் அங்கே எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறோம். அதுலேருந்து ஒரு சின்ன பாயிண்ட், மில்லி மைக்ரோ பாயிண்ட்டு அது இல்லை, நடக்கலைனாலும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறோம், டிசப்பாயிண்ட் ஆகிடுறோம், வேலையை விட்டுட்டு ஓடி போயிடும். இதுதான் ரியாலிட்டி. அது 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை, அந்த பொறுமை என்பது இருந்தது. பெருமாள் சொல்கிறான், இப்போ நீ பாரு,
உன்னிடத்துல சத்துவகுணம் விருத்தி அடைந்திருக்கிறதா? சத்துவம்ன்றது இட்ஸ் அ ரேட் ஆஃப் சக்சஸ். சத்துவம்ன்றது நமக்கு ஒரு பேஷன்ஸை கொடுக்கும். சத்துவம்ன்றது நமக்கு ஒரு தெளிந்த சிந்தனையை கொடுக்கும். சத்துவம்ன்றது கிளாரிட்டி ஆஃப் டிசிஷனை கொடுக்கும் நமக்கு. சத்துவம் அப்படின்றது நமக்கு மேற்கொண்டு நம்மளை சுற்றி நல்ல ஒரு சமூகத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நம்மை சுற்றி நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் சரியில்லை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் சரியில்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கு மெயின் ரீசன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். உன்னுடைய வெளிப்பாடு, உன்னுடைய பிரதிபலிப்பு, உன்னுடைய பிரதிபலிப்பு. ஒரு ஆச்சாரியனுக்கு நிறைய சிஷ்யர்கள் அமையலை, அவரை ஏற்றார் போல அந்த சிஷ்யர்களுடைய மனோநிலை இல்லைன்னா ஆச்சாரியனுக்கு சாத்வீகம் இல்லை, ஆச்சாரியனிடத்தில் இன்னும் கிளாரிட்டி இல்லை, ஆச்சாரியன் தான் செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் செய்வதற்கு சக்தி சாமர்த்தியம் பெற்றவராக இல்லை, அதனால் அவருக்கு சிஷ்யர்கள் சரியாக அமையலை. இதான் ரியாலிட்டி. இந்த உண்மையை ஆச்சாரியனும் ஏற்றுக்கணும், இந்த உண்மையை நாமளே ஏற்றுக்கணும். நம்மளை சுற்றி நட்புகளோ உறவுகளோ இல்லைன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாஷ உபஜாயத்தே. அன்பர்களே, பிரகாஷா உபஜாயத்தே என்பது மற்ற ஆச்சாரியர்கள் உகந்த பாடம். ராமானுஜ பாஷ்யத்தின்படி பிரகாஷ உபஜாயத்தே, அது பிரகாஷே என்பதாக அன்வயித்து பொருள் சொல்ல வேண்டும். ராமானுஜ பாஷ்யத்தில் பிரகாஷ உபஜாயத்தே, சர்வத்வாரேஷு, அதனால் பிரிக்கச்சே பிரகாஷா உபஜாயத்தே என்று ராமானுஜ பாஷ்யத்தில் பிரிக்கக்கூடாது. சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாஷ உபஜாயத்தே ஞானம் யதா ததா வித்யாத் விவருத்தம் சத்வமித்யுத. எப்போ ஞானத்தினுடைய மலர்ச்சி ஏற்படுகிறதோ அப்போ சாத்வீக குணம் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்தை பற்றி நாம் பேசுவதாக இருந்தாலும், எழுதுவதாக இருந்தாலும், செய்வதாக இருந்தாலும் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். சிலர் பேச ஆரம்பிப்பா, அதுக்கு ஒரு பிரியாம்பலே இருக்காது, என்ன சப்ஜெக்டை பற்றி பேச வரான்றதே புரியாது. ரெண்டாவது, அவ சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடியதான வார்த்தைகள் நமக்கு காதலியே கூட விழாது. ஸோ நாம் யூஸ் பண்ணுற வார்த்தை மற்றவர்களுக்கு எதிர் இருப்பவர்களுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆச்சான்றதான ஒரு 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 செக்கிங் கூட இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான், தாங்க பேச வந்த பேசிட்டு இருப்பா. அது பேச்சை தான் இருக்குமே தவிர்த்து அதில் என்ன விதமான பாவகர்பீதம் இருக்காது, அதில் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். சத்துவம் இருந்ததுன்னா கரெக்ட், சொல்லை பிரிதோர் சொல் என்பதாக ஓகே நாம் இப்படி பேசுகிறோம், நாம் இந்த மாதிரி பேசின்னு இருக்கோம். எந்த விஷயத்தை பற்றி பேசுவதாக இருந்தாலும் நமக்கு அந்த விஷயத்தை குறித்ததான ஒரு தெளிந்த சிந்தனை இருக்கிறது. நான் என்னுடைய சீடர்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த பார் பேசு, எதை பேசுறதாலும் இந்த வந்து 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 வந்துன்னு யூஸ் பண்ணாமல் பேசு. அது ஒரு கான்சன்ட்ரேஷன் லேக்கிங், தெரியுமா உங்களுக்கு? நான் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது நான் இங்கே போயிட்டு இருக்கச்சே என்ன ஆச்சுன்னா, அங்கே அவர் அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறா, அவளுக்கு கனெக்டிவிட்டி இல்லை. சொல்ல வந்ததை சொல்லும் பொழுதே மனதில் 1000 சிந்தனைகள் அவர்களை அலைக்கழிக்கின்றன. அவர்களால் நேரடியாக சொல்ல வந்ததை சொல்ல முடியவில்லை. காரணம் என்ன? ஏனைய தாட் ப்ராசஸ், அந்த சிந்தனைகள் இதனுடையதான ஃப்ளோவை பிரேக் பண்ணுறது. இதை ஒருமுகப்படுத்தி கரெக்டாக நாம் என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம், ஆக்டிவ் யூஸ் பண்ணினோமா, பாசிவ் யூஸ் பண்ணினோமா, சிங்குலர் யூஸ் பண்ணினோமா, ப்ளூரல் யூஸ் பண்ணினோமா, ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத கவனிக்கிறதுக்கு கூட முடியாது அவளால். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசச்சே நீங்கள் கவனிக்கோ, இந்த ஒரே வார்த்தையினுடைய ரிப்பிட்டேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, பிகாஸ் தே ஆர் சர்ச்சிங் ஃபார் த வேர்ட்ஸ், lack of concentration. பட் சத்துவம் இருந்ததுன்னா, ஐயா நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை விண்ணப்பிக்க போகிறேன், இப்பொழுது நான் சொல்வதை தாங்கள் தயவு செய்து கேளுங்கள் அப்படின்னா கரெக்டாக நீ பேச வந்ததை சொல்ல வந்ததை மடை திறந்த வெள்ளமாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ டிஸ்ட்ராக்ஷனோ டைலூஷனும் இல்லாமல் உன்னால் சொல்ல முடியும். இன்னும் சிலர் எங்கே விட்ட நான் எதில் விட்டேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். அப்பொழுது எந்த விஷயத்தை பற்றி நாம் பேசுவதாக இருந்தாலும் முதலில் அந்த விஷயத்தை குறித்த தெளிவு நமக்கு வேண்டும். லாங்குவேஜ் கமாண்ட் வேணும், சப்ஜெக்ட் ஸ்டஃப் வேணும், கான்ஃபிடன்ஸ் வேணும். யாரிடத்தில் பேச போகிறோமோ அவளுக்கு நாம் புரிய வைக்க முடியும்ன்றதான ஒரு திறமை வேணும். இது பேச்சில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன், நம்முடைய எல்லா ஆக்ஷன்லையும் சொல்கிறேன். நீ ஒன்றே ஒரு பேச்சுக்கு மட்டும்தான் இது அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நான்,
இதுதான் பிடிவாரம் பிடிச்சுக்காதீங்க. இதுக்கு மேலே நாம் நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸில் எல்லாத்தையும் இதை இன்க்ளூட் பண்ணி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ஞானம் எப்படி உண்டாகிறது? ஞானேந்திரியங்களினாலே தான் ஞானம் உண்டாகிறது. அப்போ எப்பொழுது ஞானேந்திரியங்களினாலே நான் நினச்சேன், அப்படி இருந்ததுன்னு நினச்சேன், இப்படி இருந்ததுன்னு நினச்சேன், அந்த புத்தகத்தில் அப்படி போட்டிருக்குன்னு நினச்சேன், இதான் தப்பு. கண் இருக்குது, கையில் புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்தை உனக்கு படிக்கிறதுக்கு லெட்டர்ஸ் தெரியும், வேர்டு தெரியும், ஒக்காபுலரி இருக்குது. ஆனால் அதை படிக்காமல் நீயா ஒரு இமேஜினேஷன் பண்ணிண்டியான உனக்கு சத்தம் இல்லைன்னு அர்த்தம். அது என்ன இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம். எப்பொழுது நமக்கு ஞானேந்திரியங்களினாலே எல்லா வெளி விஷயங்களிலும் தெளிவானதொரு ஞானம் உண்டாகிறதோ அப்பொழுது நம்முடைய தேகத்தில் சத்துவம் வளர்ந்துள்ளது என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் ஞானம் யதா ததா வித்யாத் விவருத்தம் சத்வமித்யுத. உன்னால ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது, உன்னால் ஒரு விஷயத்தை பற்றி பேச முடிகிறது, உன்னால் நீ செய்யும் செயலை நன்கு கவனித்து அதை பூர்த்தி செய்ய முடிகிறது. வண்டி ஓட்டச்சே கான்சன்ட்ரேஷன் போய்டுறது சில பேருக்கு. டிரைவ் பண்ணிட்டே இருக்கோம், சிக்னல் தான் பார்ப்போம், ஆனால் நடுவில் போய் நிறுத்துருவோம், ஏடா கூடமா ஆகிடும், கடைசியில் மாட்டிப்போம், இல்லை வேற இடத்துல போய் இடிச்சிடுறோம். கவனக்குறைவு, கவனச்சிதறல், தளிகை பண்ணிகிட்டே இருப்போம், உப்பு போட்டோமா, புளி போட்டோமா, மிளகா பொடி போட்டோமா, பெருங்காயம் போட்டோமா, ஞாபகம் இருக்காது. ஏன்னா செயல்பாடு வேற எங்கேயோ போகிறது, செயல் பண்ணிகிட்டே இருக்கு, மைண்டு எங்கேயோ போகிறது, அந்த மைண்டு கான்சன்ட்ரேட் பண்ணல. தளிகை தட் இஸ் சமையல் பண்ணும் பொழுது சமையலில் கான்சன்ட்ரேட் பண்ணு. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கோன்றதை சொல்லிட்டோம் இல்லையோ, டிவியை ஆன் பண்ணி வச்சுட்டு கையில் ஃபோனை வச்சுட்டு ஃபோனையும் பார்க்குற டிவியும் பார்க்குற ரெண்டு மெசேஜும் உன்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. யார் வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் பார்த்தோம்னு ஞாபகம் இருக்காது, அல்லது என்ன விஷயத்தை டிவியில் பார்க்குறோம்ன்றது ஞாபகம் இருக்காது. ரெண்டு இடத்துலையும் கான்சன்ட்ரேஷன் லேக்கிங். அது சத்தம் இல்லை. சத்தம்னா முதல்ல ஒரு கிளாரிட்டி, அதான் சத்தம், கிறிஸ்டல் கிளியர் சத்தம். சில பெரியோர்களுடைய முகத்தில் பார்த்தாலே அந்த பிரம்ம தேஜஸ்ன்ற மாதிரி அது அப்படியே இருக்கும். அந்த சாத்வீகம் அவர்களிடத்தில் அப்படியே இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர்கள் அப்படியே பேசினார்கள், ஆனால் தெளிந்த நீரோடியை போல பேசுவார்கள். ஒரு காரியத்தை செய்தார்களே ஆனால் அந்த காரியம் கச்சிதமாக இருக்கும், கச்சிதமாக இருக்கும். ஒரு சாக்லேட் பேப்பர், ஒரு சாக்லேட்டை கிழிக்கிறோம், வாயில் போட்டுக்கிறோம். அந்த சாக்லேட் பேப்பரை எடுத்துட்டு குப்பை தொட்டி கிட்ட போவோம், கிட்ட இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் குனிஞ்சு அந்த சாக்லேட் பேப்பரை குப்பை தொட்டி உள்ளே போடலாம், அதான் சரி. ஆனால் அவ்வளவு தூரம் அந்த குப்பை தொட்டி கிட்ட போகிற நாம அந்த சாக்லேட் பேப்பரை அங்கேன்னு போடுவோம், அது கரெக்டாக குப்பை தொட்டிக்கு வெளியில் தான் உள்ளோம். ஒரு அலுப்பு வரும், மறுபடியும் கீழே எடுத்து அதில் போடுறதுக்கு. ஒரு வேளை போட்டால் நல்லது, சந்தோஷம். ஆனால் போடாமல் வந்தோன்னா ராஜச தாமசம். அது அவ்வளவு கிட்ட போனியே, ஒரு செகண்ட் அப்படி குனியலாமா, அதில் உடம்புல என்ன சிரமம் ஏற்பட போகிறது, என்ன உனக்கு கஷ்டம் வரப்போகுது. அந்த ஒரு மைன்யூட் சோம்பேறித்தனம் என்பது அந்த குப்பை தொட்டிக்கு வெளியில் 10 சாக்லேட் பேப்பர் குப்பை வந்துடுது. நான் ஒருத்தன் தானே போட்டேன்னு நினச்சிப்பேன் நீ. அந்த மாதிரி ஒன்றை மாதிரி ஊரில் ஒத்த மட்டுமா சோம்பேறி, எல்லாம் தான் சோம்பேறி. புரியுறதோ இல்லையோ? அந்த செயல் ஒரு துணி, அந்த துணி பல பேருடைய வீட்டில் பார்த்தோம்னா உட்காரக்கூடிய சேர்லையும் சோஃபாலையும் தான் துணி போட்டு வச்சுருப்பான். உட்கார்ற சேர்லையும் சோஃபாலையும் தான் துணி போட்டு வச்சுருப்பான். துணி தொங்க வேண்டிய கொடியோ அல்லது ஹேங்கரோ அது காலியாக தான் இருக்கும். அவன் அதை யூஸே பண்ண மாட்டான். ஏன்னா பைத்தியக்காரத்தில் இது எதுக்கு எதை யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் டப்பில் போடணும். டப்பில் போடும் பொழுது அந்த துணி பாதி வெளியில் தொங்கோ பாதி உள்ளே இருக்கும். கிட்ட போயிருப்போம் நம்ம, கரெக்டாக அதை போடச்சே ஒரு சோம்பேறித்தனம் வரும், ஒரு ஆலசியம் வரும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வரும். உள்ள அவ்வளோ பெரிய டப்பில் நாம் போடுற துணி பாதி வெளியில் தொங்குற மாதிரி தான் போடுவோம். இவ்வளோ ஏன் சுவாமி, அன்றாடம் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய செல்ஃபோனுக்கு சார்ஜரை போட்டுட்டு ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணவே மறந்து போயிடுவோம். அதுக்குள்ளே கவனம் மாறி போயிடும். ஃபோனில் சார்ஜரை கனெக்ட் பண்ணுவோம்,
ப்ளக்இன் பண்ணுவோம், ஆனால் சுவிட்சை ஆன் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்குள்ள கவனம் சிதறி போயிடுறது. இந்த ஏபிஎன் இருக்காரு, எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு கேமரா வச்சு நாம் பண்ணுற எல்லாத்தையும் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் கோவிச்சுப்பீங்க என் பேரில். இதெல்லாம் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லை, கிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட். சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின், எப்பொழுது எந்த குணம் விருத்தி அடைகிறது என்பதை நாம் எவ்விதம் தெரிந்து கொள்ளலாம் என்கிற ஒரு கேள்வி வருதே, அந்த கேள்விக்கு தான் இந்த 11, 12, 13 ஸ்லோகங்களினாலே பகவான் ஆன்சர் கொடுத்துட்டுருக்கான். இப்போ 11வது ஸ்லோகம் பேஸ்ட் ஆன் த சாத்விக் ஆட்டிடியூட்ஸ். சர்வத்வாரம் அப்படி கேட்டால் அறிவு நமக்கு ஏற்படுவதற்கு ரிசோர்ஸ் அப்படின்னு கேட்டால் ஞானேந்திரியங்கள் அர்த்தம். அந்த அந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக கண்ணால் பார்க்குறோம், ரீடிங் படிக்கிறோம், ஆனால் வார்த்தையை ஜம்ப் பண்ணிடுறோம், வேர்டை ஜம்ப் பண்ணிடுறோம், பேராகிராஃபை ஜம்ப் பண்ணிடுறோம், பேஜை ஜம்ப் பண்ணிடுறோம். 1 மணி காலம் ஒரு உபன்யாசம் இருக்குது, அந்த உபன்யாசத்தினுடைய யூடியூப் லிங்க் கிடச்சிதுன்னா கரெக்டாக 1 hour நாம் ப்ளே பண்ணியா பார்க்குறோம். அதை 1.25, 1.35, 1.50 இப்படி ஸ்பீடில் ப்ளே பண்ணி தான் நம்ம கவனிக்கிறோம். அதுலேயும் வேறு வேலைகளை செஞ்சுட்டு தான் இதை கவனிக்கிறோம். அடுத்தது இந்த தேகத்தில் என்ன, தேகேஸ்பின் என்பதான ஒரு பதம் போட்டார். தேகேஸ்பின் பிரகாஷ உபஜாயத்தே என்பதான ஒரு பதம் போட்டார். சௌபரியனுடைய கதை நம்முடைய பகவத்கீதையில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு டெக்னிக்கலான ஒரு பாயிண்ட் இருக்குது. சௌபரின்றவர் என்ன பண்ணுறார், 50 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவர் ஒருத்தரே 50 தேகம் எடுத்து அந்த பெண்களை கல்யாணம் பண்ணிட்டார். 50 பேருக்கும் அட்டகாசமாக ஒருத்தர் ஒரு அழகான ஒரு எலக்ட்ரானிக் சிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன்று கட்டி கொடுத்துட்டார் அவளுக்கு. ஆனால் இந்த 50 தேகத்திலையும் அவருடைய தர்மபூத ஞானம் பரவி இருந்தாலும் பல சரீரத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த 50 தேகங்களிலும் ஒரே மாதிரி குணம் இருக்க முடியுமா? இதான் கேள்வி. ரொம்ப நுட்பமான கேள்வி இது. 50 தேகங்களிலும் குணம் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஒரு இல்லத்தில் சௌபரி திருவாராதனம் பண்ணுறார், இன்னொரு இல்லத்தில் சௌபரி குழந்தைய சமாதானம் பண்ணிட்டு இருக்கார், இன்னொரு இல்லத்தில் மனைவியின் இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கார், இன்னொரு இல்லத்தில் அவர் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கார். இப்போ படுத்துல தூங்கிச்சே ரஜோகுணம் தமோகுணம் தானே இருக்குது. மனைவி இடத்துல சண்டை போட்டுச்சே ரஜோகுணம் தானே இருக்குது. ஒரு இல்லத்தில் திருவாராதனம் பண்ணிச்சே சத்தகுணம் தானே இருக்குது. பல தேகங்கள் ஒரே ஆத்மாவை ஒரே ஆத்மாவுடைய சௌபரி, சௌபரியுடைய ஆத்மா தர்மபூத ஞானத்துடைய விபுத்தன்மையினாலே அவருடைய தர்மபூத ஞானத்துடைய மேனிஃபெஸ்டேஷனால 50 தேகங்கள் எடுத்துட்டார். பட் 50 தேகத்திலையும் ஒரே மாதிரி சத்தம், ஒரே மாதிரி ரஜஸ், ஒரே மாதிரி தமஸ் இருக்கணும்ன்றதான கட்டாயம் இல்லை, கண்டிஷன் இல்லை. ஒன்றில் சத்தம் அதிகமாக இருக்கலாம், மற்றொன்றில் வேறு குணங்கள் அதிகமாக இருக்கலாம். எந்த சரீரத்தில் உள்ள இந்திரியங்களால் உனக்கு தெளிவான ஞானம் சம்பவிக்கிறதோ அப்போ என்ன, உன்னுடைய சரீரத்தில் சத்துவம் வளர்ந்துள்ளது என்பதை பார்க்கிறோம். இப்போ கண் பார்வை தெரியல ஒருத்தருக்கு, ரெகுலராக கண் மெடிசின் போட்டுக்கிறார். ஒரு 6 மாதம் கண் மெடிசின் போட்டுட்டோடனே அவருக்கு கண் பார்வையில் ஒரு கிளாரிட்டி வந்துடுது. உடனே அவர் சொல்கிறார், முன்ன மாதிரி இல்லை, மங்கலாக தெரியல, கிளாரிங்காக தெரியல, இப்போ பளிச்சுன்னு தெரிகிறது. எதனால்? 6 மாதம் இவர் செய்து கொண்ட வைத்தியத்தினாலே இவருக்கு தற்பொழுது பார்வை என்பது தெளிவாக தெரிகிறது. அதை உணர்றாரா இல்லையா? ஒருத்தருக்கு சுகர் இருந்தது, ஒரு 6 மாதம் அதுக்கு உண்டானதான ட்ரீட்மெண்ட் ஏதோ வெந்தயம் சாப்பிட்றது, அதை சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, ஏதோ ஒன்று சாப்பிட சொன்னார் டாக்டர். சாப்பிட்டுட்டே வர்றார். கரெக்டாக 6 மாதம் ஆச்சு, சுகர் கண்ட்ரோலில் வந்தது. உடனே அவர் சொன்னார், பத்தியா கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு கை காலெலாம் உதறிண்டே இருந்தது, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தான், மருந்து சாப்பிட்டார், ஸ்ட்ரென்த் வந்துடுது. இப்போ மாடிப்படி தானாக ஏறுறாரு, கைத்தடி கூட வச்சுக்காமல் மாடிப்படி ஏறார், கைப்பிடி கூட இல்லாமல் மாடிப்படி ஏறார், உடம்புல ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. இதே மாதிரி தான் சத்தம் நம்முடைய தேகத்தில் வந்திருக்கா இல்லையான்னு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நாம் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தும் நம்முடைய எண்ணங்களை நினைத்தும் நாம் நம்மை புரிந்து கொள்ளலாம். உன்னை அறிந்தால் முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன் வாங்க சார், புரிஞ்சுக்கோங்க. த மீனிங் ஆஃப் சாத்விகம் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் அதாவது இம்பார்ட்டன்ஸி நினச்சிட்ருக்கீங்க, கோழைத்தனம், அது ஆண்மையற்ற தனம் என்பதாக நினச்சிட்ருக்கீங்க. அப்படி இல்லை. த மீனிங் ஆஃப் சாத்விகம்ன்றது இருக்கு சக்ஸஸ் ரேட். அது
பியூட்டிஃபுல்லான ஒரு சக்ஸஸை நமக்கு கொடுக்கக்கூடியது, எல்லாவற்றிலும் ஒரு தெளிவான சிந்தனையை வளர்க்கக்கூடியது, அந்த சிந்தனை மேன்மேலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறது. ஸோ சிறப்பான எதிர்காலம் அமைய சாத்வீக சிந்தனம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை இந்த ஸ்லோகம் காண்பிக்கிறது. அதை நாம் அறிவதற்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவருத்தம் சத்வமித்யுத. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. सर्वद्वारेषु देहेऽस्मिन् सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाशमुपजायते प्रकाशमुपजायते ज्ञानं यदा तदा विद्यात् ज्ञानं यदा तदा विद्यात् विवृद्धं सत्त्वमित्युत. विवृद्धं सत्त्वमित्युत. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाशमुपजायते ज्ञानं यदा तदा विद्यात् विवृद्धं सत्त्वमित्युत. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிதித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇನು, ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇನು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇ
ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ 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 ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ
अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ।